ஒரு சுதந்திர போராட்ட வீரர், சிறந்த செயற்பாட்டாளர், அரசியல்வாதி, இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர். அவரது இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தந்தை அவரை செல்லமா ராஜா ராஜன் கூப்பிடுவாராம். அதனால தான் இந்த ரெண்டு பெயரையும் சேர்த்து காமராஜ் அப்படின்னு ஆனது. அவரை நாம் மரியாதை நிமித்தமாக காமராஜர் அப்படின்னு அழைக்கின்றோம். அந்த கர்ம வீரர் காமராஜரை பற்றி இன்று உலவுகின்ற இந்த ஒரு மிகப்பெரிய பேச்சுக்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு புயலாக இன்று சுழன்றடித்துக் கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டை. அதை பற்றியான ஒரு செய்தியைத்தான் இப்பொழுது நாம் இங்கே பேசப் போகிறோம். குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் அன்பு வணக்கங்கள். தொடர்ந்து எங்களது சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம். அன்பு நண்பர்களே, ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அரசியலில் வலம் வந்தவர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, டெல்லி வரையிலும் அவரை அறியாத தெரியாத அரசியல்வாதிகளே இருக்க முடியாது. மிகப்பெரிய தலைவர்கள் அனைவரும் அவரை பாராட்டியுள்ளார்கள். அத்துணை பாராட்டுக்குரியவர் நமது தமிழ்நாட்டிலே ஏறக்குறைய 10 வருடங்கள் முதலமைச்சராக இருந்தவர். 1954 1963 வரையிலும் முதல்வராக இருந்து ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டம், ஏழை மாணவர்களுக்கு சத்துணவு திட்ட விரிவாக்கம், இப்படி பல சேவைகளை செய்து கல்வி தந்தை என்று பெயரெடுத்த அந்த கருப்பு காந்தி காமராஜர் அவர்களை பற்றி அண்ணன் சிவா அவர்கள் பேசிய ஒரு பேச்சு தான் இன்று நமது தமிழ்நாட்டையே சுழன்றடித்துக் கொண்டிருக்கின்றது. இவருடைய செயல்பாட்டையும் தனித்துவமான அரசியல் பேச்சுக்களையும் ஏழை எளியவர்களுக்கும் நமது தமிழ்நாட்டிற்கு அவர் செய்த மிகப்பெரிய சேவைகளையும், அதே போல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக ஆகுவதற்கு இவர் ஆற்றிய மிகப்பெரிய பணியையும் கருத்தில் கொண்டு நாம் அவருக்கு கொடுத்த புனைப்பெயர்கள் என்னென்ன தெரியுமா? சுதந்திர போராட்ட வீரர், கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர், கல்வி தந்தை, படிக்காத மேதை, கருப்பு காந்தி, கிங் மேக்கர், இப்படியெல்லாம் பலவிதமான புனைப்பெயர்கள் இவருக்கு உள்ளன. இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் எதிர்கட்சியினரிடம் பகைமை பாராட்டியதே கிடையாது. அத்தனை பேர்கிட்டையும் நட்பு ரீதியில் பழகக்கூடியவர். அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆலோசனை சொல்வதிலும் சரி, அவர்களது தனிப்பட்ட விஷயங்களிலும் சரி, அனைவருக்கும் ஒரு ஆலோசகராகவும் ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தவர். இப்படிப்பட்ட ஒருத்தரை யாராவது குறை சொல்வார்களா? அதுவும் மிகப்பெரிய பேச்சாளர், பாராளுமன்றத்தையே கலக்கி கொண்டிருப்பவர் அண்ணன் சிவா அவர்கள் பேசியிருப்பாரா என்பதை நாம் அனைவரும் சற்று சிந்திக்க வேண்டும். அவரது பேச்சை நாமும் கேட்டோம். அந்த பேச்சில் எந்த விதமான தவறும் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர் என்ன நடந்ததோ அதை மட்டுமே அதில் பேசுகின்றார். அவர் குறிப்பிட்டது 3 விஷயங்கள் மட்டும்தான். 1, காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி. அப்பொழுது மின்தடை அதிகமாக இருந்ததால் அந்த மின்தடையை எதிர்த்து, அந்த அரசியலை, திமுக அரசை எதிர்த்து அவர் பல போராட்டங்களை நடத்தியவர். அப்படி இருக்கும் பொழுது கூட கலைஞர் அவர்கள் அவருக்கு ஏசி வசதி செய்து கொடுத்தார். இது 1. 2வது, அந்த சமயத்திலேயே எமர்ஜென்சி பீரியட் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது காமராஜர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆந்திராவுக்கு ஒரு போராட்டத்திற்காக கிளம்புகின்றார். அப்ப மத்திய அரசு காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவரை அங்கே போக வேணாம்னு சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் என்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியும், வேற மாநிலத்துக்கு சென்றால் அவரை பாதுகாக்க முடியாது, எனவே அவரை அங்கு செல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு நட்பு ரீதியாகவும் முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்புணர்வோடும் அவரிடம் கூறுவதாக கூறுகின்றார். 3வதாக, காமராஜர் இறக்கும் தருவாயில் கலைஞருடைய கையை பிடித்துக் கொண்டு இந்த நாட்டை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், அது உங்களால் தான் முடியும் என்று கூறுவதாக இந்த 3 விஷயங்களை அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் கூறுகின்றார். அதாவது இந்த 3 விஷயங்களையும் கலைஞர் அண்ணன் சிவா அவர்களிடம் கூறியதாக அவர் அந்த மேடையில் கூறுகின்றார். உடனே ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆளுங்கள்லாம், அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயம் எப்படா இந்த கூட்டணி உடையும், மிகவும் வலுவாக உள்ள இந்த திமுக கூட்டணி எப்பொழுது உடையும், அதை எப்படியெல்லாம் உடைக்கலாம் என்று வழி தேடிக் கொண்டிருக்கின்றவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பிரச்சனையை. அது மட்டுமல்ல, அதற்கு பலிகடாவாக ஆகுவது போல காங்கிரஸ்காரர்களும் பேசியதுதான் இது உச்சம். காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்தது உண்மை. அதற்காக இவர் பேசியது, அதாவது திருச்சி சிவா அவர்கள் பேசியது உண்மையா பொய்யா என்று கூட ஆராயாமல் வாய்க்கு வந்தபடி அவரவர்கள் இஷ்டத்திற்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு நயினா நாகேந்திரனோ, அண்ணாமலையோ, தமிழிசை சவுந்தரராஜனோ அல்லது எடப்பாடியாரோ மற்ற கட்சியினரோ இதை பேசுவது இந்த கூட்டணியில் இருந்து காங்கிரஸை அல்லது மற்ற கட்சியினரை வெளியில் கொண்டு வர வேண்டும், இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்.
ஆனால் அதற்கு இவர்கள் பலிகடா ஆகலாமா? காங்கிரஸ்காரர்கள் சற்று யோசிக்க வேண்டாமா? காங்கிரஸ்காரர்கள் சொல்வது இப்படித்தான், திமுக காரர்கள் எதையாவது பேசிவிட்டு எங்களை மட்டம் தட்ட பார்ப்பார்கள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் கார்த்திக் சிதம்பரம், கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் இவர்களெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசியதுதான் எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. எந்த ஒரு மனிதருக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கும். அதாவது அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கே தெரியாமல் ஒரு சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு மனிதருக்குள்ளும் சில தவறுகள் அல்லது சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை 100% இல்லை அப்படின்னு யாராலையும் கூற முடியாது. ஆனால் இறந்த தலைவர்களை பற்றி நாம் பேசும்பொழுது மிகவும் கவனமாக பேச வேண்டும். அண்ணன் சிவா அவர்கள் பேசியது 100க்கு 100 உண்மை, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இதை இந்த நேரத்தில் பேசியிருக்க வேண்டுமா, பேசலாமா என்று அவர் சற்று யோசித்திருக்கலாம். இருந்தாலும் அவர் பேசிவிட்டார். இதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் செய்கின்ற இந்த ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். அதுபோல ஊரை இரண்டுபடுத்துவதற்காக மற்றவர்கள் பேசுகின்றதற்கு நீங்களும் பலிகடாகி போய்விட்டீர்கள் என்பதுதான் எங்களுடைய வருத்தம். அதாவது ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் இங்கு நான் கூறுகிறேன். இந்திரா காந்தி வெர்சஸ் காமராஜர். அந்த இந்திரா காந்தி அவர்கள் நேரு இறந்ததற்கு பிறகு பிரதமராக ஆக வேண்டும் என்று முழு பங்காற்றியவர். அதற்காக மற்றவர்களிடம் பரிந்து பேசி அவரை பிரதமராக கொண்டு வந்தவர் காமராஜர் அவர்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் அதே இந்திரா காந்தி அவர்கள் காமராஜர் சந்திக்க வேண்டும் என்று கேட்டபொழுது ஹூ இஸ் காமராஜ் அப்படின்னு கேட்டவர் தான் இந்திரா காந்தி. அதற்காக காங்கிரஸ்காரர்கள் இந்திரா காந்தி என்ன செய்தார்கள்? இந்திரா காந்தி எங்களது தலைவர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்கிடுவாங்களா? ஒதுக்கத்தான் முடியுமா? ஒதுக்கிவிட்டால் அவர்கள் காங்கிரஸ்காரர்களாக இங்கு இருக்க முடியுமா? அதே போல தற்பொழுது நடந்த வைகோ வெர்சஸ் மல்லை சத்யா, இந்த பிரச்சனையில பாருங்க, மல்லை சத்யா அவர்கள் வைகோ எப்பொழுது திமுக விட்டு வெளியில் வந்தாரோ அந்த நேரம் முதல் மல்லை சத்யா வைகோவுடன் இருக்கின்றார். இவ்வளவு தோளோடு தோள் கொடுத்து கூடவே நின்று அந்த கட்சியை வளர்த்தவர் இன்று துரோகி என்ற பட்டத்துடன் வெளியேற்றப்படுகிறார். மோடி வெர்சஸ் அத்வானி, இதுல பாருங்க, அத்வானி அவர்கள் ரத யாத்திரையெல்லாம் போய் அந்த பிஜேபிங்கிற கட்சியை வளர்த்ததுல மிகப்பெரிய பங்காற்றியவர். நமக்கு தெரியும், கோயம்புத்தூர்ல வந்து ரத யாத்திரை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த குண்டுவெடிப்பு சம்பவமே நடந்தது. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டார்கள். இப்படியாக ஒரு மிகப்பெரிய தொண்டாற்றியவரை 75 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டு பிரதமராக வந்தவர் தான் மோடி அவர்கள். அதனால மோடியை பிஜேபி காரங்க ஒதுக்க முடியுமா அல்லது கேவலமா பேசிட முடியுமா? இப்ப பிஜேபி காரங்கெல்லாம் வாய் கூசாமல் காமராஜர் அப்படி பேசிட்டாரு, ஆகையினால இந்த கூட்டணியில் இருக்கக்கூடாது, வெளியில் வந்து விடுங்கள் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றாங்க. இதே காமராஜர் வெர்சஸ் RSS, அதாவது பிஜேபி, இவங்க என்ன செஞ்சாங்க? டெல்லியில வச்சு அந்த காமராஜரை வீட்டோடு சேர்த்து கொளுத்துவதற்காக முயற்சித்தார்கள். அந்த சமயத்தில் காமராஜர் நல்ல வேலையாக அங்கு இல்லை, அதனால அவர் உயிர் தப்பித்தார். இல்லாவிட்டால் அந்த எரித்து போன அந்த பங்களாவோட சேர்ந்து காமராஜரையும் கொளுத்தி இருப்பார்கள். ஆனா இப்ப அவங்க வெக்கமே இல்லாம காமராஜரை பற்றி பேசுகின்றார்கள். அதையும் கேட்டுக்கொண்டு காங்கிரஸ்காரர்கள் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் எம்ஜிஆர் வெர்சஸ் ஜெயலலிதா. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை எம்ஜிஆருக்கு ஏற்படுது. அந்த சமயத்தில் ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ் காந்தியுடன் சேர்ந்து டெல்லியில் லாபி செய்கின்றார் அப்படின்னு, அதாவது எம்ஜிஆரை எதிர்த்து அவர் டெல்லியில லாபி செஞ்சதா ஒரு பேச்சு இருக்கு. அப்ப ஏடிஎம் காரர்கள் ஜெயலலிதாவை ஒதுக்கி விட்டார்களா அல்லது அவர் அப்படியே லாபி செய்து கொண்டு ஏடிஎம் கிட்ட அவர் விலகி விட்டாரா? எம்ஜிஆருக்கு பிறகு அந்த கட்சியை கட்டி காட்ட மிகப்பெரிய பொறுப்புடனும் துணிச்சலுடன் செயல்பட்ட ஜெயலலிதா அவர்களை யாராலும் அதிலிருந்து ஒதுக்கவும் முடியாது, யோசித்து பார்க்கவும் முடியாது. கலைஞர் வெர்சஸ் வைகோ. இதே கலைஞர் அவர்கள் வாரிசு அவருடைய ஸ்டாலின் அவர்களை கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து துரோகிங்கிற பட்டத்தோட வெளியில போனவர் தான் வைகோ. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அந்த மதிமுகவில் அவருடைய மகனை தான் கொண்டு வந்தார். அதற்கு அவர் பல காரணங்கள் சொல்றாரு. எனக்கு விருப்பமே இல்லை, மற்றவர்கள் தான் 99 பேரும் சப்போர்ட் பண்ணாங்க, அதனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்லாம் ஒரு கதை விட்டுக்கிட்டு தெரியாது. ஆக மொத்தம் எதற்காக அவர் கலைஞர்களை எதிர்த்து வெளியில் வந்தாரோ இன்று அதையே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல சொல்ல வேண்டுமென்றால் கலைஞர் வெர்சஸ் விஜயகாந்த். அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞரோட மிகவும் நட்பு பாராட்டியவர். அதே போல கலைஞரும் விஜயகாந்தை மிகவும் நம்பினார். விஜயகாந்த் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததே கலைஞர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா கடைசியில் என்னாச்சு? அரசியல் வந்ததற்கு பிறகு அந்த கலைஞரை எதிர்த்து அவர் ஜெயலலிதாவுடன் கூட்டு சேர்ந்து தேர்தலிலே போட்டியிட்டார். இப்படி இதையெல்லாம் அரசியல் நடப்பதுதான். இன்னும் நிறைய காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே கூட்டணியில் இருந்துகிட்டு ஒவ்வொருத்தரும் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் குற்றம் செய்ய பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நமது கூட்டணி கடைசி வரையும் கரை சேர முடியாது. இந்த காமராஜர் அவர்கள் ஏசியில் தூங்கினார் அப்படிங்கிறத இவருக்கு முன்பாக, அதாவது திருச்சி சிவானந்தன் பேசுவதற்கு முன்பாகவே பல பேர் பேசியிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் கேள்வி கேட்காத இந்த காங்கிரஸ்காரர்களும் சரி மற்றவர்களும் சரி
இப்பொழுது தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த நேரத்திலே எதிர்க்கட்சிக்காரர்கள் தூண்டிவிடுகின்ற அல்லது போடுகின்ற தூண்டிலுக்கு இவர்கள் மீன்களாக மாட்டிக்கொண்டு முழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எதிர்பார்ப்பது போலவே இவர்களும் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் இங்கே வேதனை. ஜோதிமணி அவர்கள் ஜெயித்தது முழுக்க முழுக்க திமுக காரங்களுடைய சப்போர்ட் தான். ஆனால் அவரே திமுகவை துரோக கட்சி என்கிறார். இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அதாவது துணையாக இருப்போர், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கவர் காது பொறுக்க முடியாத சொற்களை பேசினாலும் அதனுடைய நன்மை கருதி அதனை பொறுத்துக் கொள்கின்ற அந்த அரசனுக்கு கீழ்தான் இந்த உலகம் தங்கும் அப்படிங்கிற வள்ளுவர். அதாவது இது ஸ்டாலினை போன்ற முதலமைச்சராக இருக்கின்றவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவர்களுக்கும் அந்த கட்சியை வழிநடத்துகின்றவர்களுக்கும் முக்கியமான பதவிகளில் இருக்கின்ற அனைவருக்குமான சொல்தான் இது. இது ஒரு அரசனுக்கு சொல்லப்பட்டதாக நாம் ஒதுக்கிவிட முடியாது. தலைமை பண்புல இருக்கிற அத்தனை பேருக்கும் உள்ளதுதான். ஆகையினால நமது கூட்டணியில் உள்ள ஒருத்தர் இப்படி பேசிவிட்டால் அவர் பேசியதற்கான பொருள் உணர்ந்து அந்த நன்மை கருதி இதை ஒதுக்கி விடுவதே நல்லது. சரி, பேசிட்டாரு, அதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை, ஆதாரமற்ற பேச்சை பேசியிருக்கின்றார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதற்கான ஆதாரத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு கிடைத்த ஆதாரத்தை இங்கு பார்வையாளர்களாக உங்களுக்கும் நமது சேனலின் சப்ஸ்கிரைபர்களுக்கும் இதை நிச்சயமா போட்டு காட்டணும் அப்படின்னு விரும்பணும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும் வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர்சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை. எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்துச் சொன்னார். காமராஜர் அவர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச. ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய உடல்நலம் கருதி ஆங்காங்கு குளிர்சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருமாறு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை தேவர் அவர்கள் உணர்வார். இப்பொழுது நீங்கள் கவனித்த இந்த வீடியோவில் கலைஞர் அவர்கள் பேசியதைத்தான் அண்ணன் சிவா அவர்கள் அந்த மேடையில் பேசினார். 2013 ஜூலை மாதம் 15ஆம் தேதி கலைஞர் அவர்கள் தனது பேஸ்புக்கில் இதை பற்றியும் குறிப்பிடுகின்றார். காமராஜர் அவர்கள் மிகவும் எளிமையானவர் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவர் எப்பொழுதுமே அந்த வெள்ளை கலர் வேஷ்டியும் ஜிப்பாவை மட்டும்தான் அணிவார். கையில செலவுக்கென்று பணம் கூட வைத்திருக்க மாட்டார். அவ்வளவு எளிமையானவர் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் அவருடைய வயோதிகம் கருதி, அவருடைய அலைச்சல், அவருடைய வேலை பழு இதையெல்லாம் கருதி அவர் ஏசி கேட்டிருந்தாலும், இரண்டாவது நமது உடல்நிலை, தோல் அலர்ஜி முதலியவற்றை கருதி ஏசி கேட்டிருந்தாலும் ஏசி ரூம்ல தூங்கலானும் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஏசி கேட்டதிலும் தவறில்லை, ஏசி வசதி செய்து கொடுத்தோம் என்று இவர்கள் கூறுவதிலும் தவறில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவர் தனது அசதிக்காக, தனது உடல் உபாதைக்காக அந்த ஏசியை பயன்படுத்தினார் என்பது எந்த விதமான தவறுகளும் கிடையாது. இந்த 2 ஆதாரம் மட்டுமல்ல, 3வது ஆதாரமாக காமராஜர் அவர்களின் உதவியாளராக இருந்த வைரவன் அப்படிங்கிறவர் காமராஜரின் 4 நூற்றாண்டு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்திலும் வைரவன் அவர்கள் காமராஜர் அவர்கள் தூங்கிய அறையில் ஏசி இருந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆகையினால இத்தனை ஆதாரங்கள் இருக்கின்றன. இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல் கொய்யோ முறையோ என்று அனைவரும் கத்திக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய வேதனை. இந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் யாருடைய பேச்சையும் இதை பற்றி காணோம், அப்படியே கடந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான். அவங்க தூண்டி பார்த்தாங்க, தூண்டில் போட்டு பார்த்தாங்க, இந்த கட்சியை உடைத்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதற்குள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் தலையிட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால அந்த எதிர்கட்சிகளின் சூழ்ச்சி இதுல பயன்படாமல் போய்விட்டது. இருந்தாலும் காங்கிரஸ்காரர்கள் பேசிய பேச்சை எப்படி மறக்க முடியும் நண்பர்களே? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள். இது முழுக்க முழுக்க இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் பொருந்தும் நினைக்கிறேன். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்திருக்கலாமா என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. எனவே தேர்தல் நெருங்கும் இந்த வேளையிலே அனைவரும் தேர்தல் வேலைகளை மும்முரமாக ஈடுபட்டு விட்டார்கள், தங்களது பரப்புரையை ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையால இந்த சமயத்தில் மற்றவருடைய சூழ்ச்சி வலையில் சிக்கிவிடாதீர்கள் என்று
கூறிக்கொண்டு அதே போல திமுகவினரும் இடம் பொருள் ஏவல் தெரிந்து பேசுமாறும் நடந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு மீண்டுமாய் ஒரு நல்ல கருத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் குரலற்றும் குரலாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு.